Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன். ஒரு சிலருக்கு வந்து அது போர் அடிக்குதான். அதாவது எப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்றது இல்லைங்களா. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு போர் அடிக்குதான். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணி அந்த கமெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன் நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் வந்து இதுவும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது தான். ஏன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸு, டிப்ஸ் அதை பற்றி பேசினா வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி பற்றி, உண்மையான விஷயம் பற்றி பேசினா வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறதும் கிடையாது. ஸோ என்னுடைய வியூ அவங்க இன்றைக்கி சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். அதை எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம், லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதாக பண்ணுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு என்னுடைய வியூ என்னென்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அதை வந்து நான் மனசில் வச்சுட்டு தான் வந்து எல்லா வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு சிலருக்கு, அதாவது என்ன சொல்கிறது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ எனக்கு அவங்க மேலே எந்த வருத்தமும் இல்லை. என்ன வருத்தம்னா, அவங்களுடைய பணம் வந்து இல்லை வீணாக விரயமாகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த லெவலில் தாண்டி வந்ததுனால அவங்க பணம் வீணாகக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கடைசி பேரை போய் ரீச் ஆகிறதுல இந்த வீடியோ போய் சேரும் நம்புகிறேன். ஓகே, நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். சார்ட்னா என்ன, கேண்டில்னா என்ன, ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸு, டிப்ஸு, ஏக்கச்சக்க பயங்கரமான விஷயம் பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம எந்த விஷயம் என்ன முக்கியமான விஷயம் இது சைக்காலஜினா என்னன்னு பார்த்துட்டோம். ரைட், ஓகே சார். இந்த ரிஸ்க் ரேஷியோன்னு சொல்கிறீங்களே, அது என்னது? மணி மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறீங்க, என்னது? மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு அது தனியாக வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ரிஸ்க் ரேஷியோ மட்டும் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில். அதாவது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 5 ரூபா வந்து ப்ராஃபிட்டு, 5 ரூபா எவ்வளோ நஷ்டம். ஆனால் இதை யாரும் வந்து அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அதாவது என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு 5000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துன்னா சந்தோஷப்படுறதும், ஒரு 5000 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா வந்து துக்கப்படுறதும் தான் வந்து நிறைய பேரில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ஹாப்பி, க்ரீன் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஹாப்பி, ரெட் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஸோ சேட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்லையே, அப்படி கூட பெரிய விஷயம் தான். லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அதெல்லாம் தாண்டி வந்ததுனால வந்து என்னென்ன வீடியோ போட்டால் நிறைய பேர் போய் ரீச் ஆகும், அவங்களுக்கு எது உதவியாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நான் வந்து எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ அதே மாதிரி தான். ரிஸ்க் ரேஷியோவுக்கும் சக்ஸஸ் ரேஷியோவுக்கும் வந்து லிங்க் இருக்குது. சக்ஸஸ் ரேஷியோனா என்ன அப்படின்றத பார்க்கலாம், ரிஸ்க் ரேஷியோனா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 5 ரூபா நஷ்டம், 5 ரூபா ப்ராஃபிட். இந்த ட்ரேடிங் பண்ண சொல்ல யாரும் வந்து இந்த நஷ்டத்தை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதே கிடையாது. அதாவது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். நம்ம நஷ்டம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்றத பிளான் பண்ணணும். நம்ம இது காலையில் எழுந்திரிச்சு சொல்லவே என்ன பண்ணோம், ப்ராஃபிட் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்றைக்கி எவ்வளோ வரும், இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்லேயே தான் நம்ம வந்து நம்ம காலத்தை டெய்லி ஓட்டிகிட்ருப்போம். பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பிஸ்னஸ். இது இல்லாமல் உங்களால் ப்ராஃபிட் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். உங்களால் எவ்வளோ லிமிட் இருக்குதுன்னு கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ரிஸ்க் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5 ரூபா ப்ராஃபிட், 5 ரூபா நஷ்டம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் போட்டுருக்கு பாருங்கள், சென்ட்ரல் லெவலில். அதாவது 1 ரூபா நஷ்டம், 1 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா உங்களுக்கு 50-50 சான்ஸ். நீங்கள் வின் ஆகிறதுக்கு 50-50 சான்ஸ். அதாவது லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. சரி, இப்போ சக்ஸஸ் ரேஷியோன்னு வரலாம். சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் எந்த அளவுக்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வின்னிங் எந்த பக்கம் போகிறீங்க அப்படின்றது. நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வின்னிங் எத்தனை ட்ரேட் பண்ணுறீங்க? 10க்கு 7, 10க்கு 6, 10க்கு 5, அட்லீஸ்ட் 10க்கு 4, 6 ஃபெயில் ஆகுதா, அதை கணக்கு போடுறதுங்களா. அதாவது நம்ம ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. எத்தனை ட்ரேட் வந்து சக்ஸஸாக பண்ணுறீங்க? இப்போ வருது பாருங்கள். சக்ஸஸ் அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு 200 300 இல்லை 500 ப்ராஃபிட் எடுத்து போகிறது வந்து சக்ஸஸ் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க ப்ராஃபிட் வந்துச்சுன்னா சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோடைய முழு ப்ராஃபிட் தான் வந்து சக்ஸஸ்.
நீங்கள் தோராயமாக ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவீங்க, 1000 2000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ரைட், ப்ராஃபிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகாதீங்க. அது ஒரு நாள் உங்களோட ஜீரோவில் கொண்டு போய் விட்டுடும். ஆல்ரெடி நான் அதான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுங்கள், பரவாயில்ல, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களுடைய ப்ராஃபிட் க்ரீனில் வருதுன்னு நினச்சி சந்தோஷப்படாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ கால்குலேஷன் பண்ணி மாதம் கடைசியில் 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்தாலும் சந்தோஷப்படுங்க. மாதம் கடைசியில் ஓவரால் ட்ரேட் பண்ணி வெறும் 500 ரூபாய் ப்ராஃபிட் இருந்தால் கூட சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த கணக்கில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் போயிட்டு மாதம் 500 ரூபாய் ப்ராஃபிட் வருதா, ஓகே சூப்பர், நீங்கள் நல்ல ட்ரேடர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் டெய்லி 5,000 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் லாஸ் பண்ணி அப்படி போகிறத விட நீங்கள் கூட்டி கழிச்சு ப்ரோக்கரேஜ் எல்லாம் டேக்ஸ் எல்லாம் போயிட்டு மாதம் 500 ரூபான்னு இருந்தாவே ரொம்ப சூப்பர், நீங்கள் நல்ல ப்ரில்லியன்ட் ட்ரேடர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து இந்த மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணிவிட்டு 500 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அது? ஓகே சரி, இப்போது சக்ஸஸ் ரேஷியோக்கும் ரிஸ்க் ரேஷியோக்கும் பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா 10க்கு 7 டைம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த முறையில் சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதாவது 1 ரூபா லாஸ் 1 ரூபா நஷ்டம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு 10க்கு 7 சக்ஸஸ் ஆகுது சார் அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணுறீங்களா, சூப்பர், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் புரியுது இல்லைங்களா, உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ரூபா லாஸு 1 ரூபா 20 பைசா டார்கெட் அப்படின்னு வச்சிங்கனாலும் பரவாயில்ல, இதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணலாம். ஏன்னா வந்து எடுத்த உடனே எல்லோரும் 1 ரூபா ப்ராஃபிட் 2 ரூபா டார்கெட் வந்து யாராலையும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து சைக்காலஜிக் லெவலில், அதாவது ப்ராஃபிட்டில் பயப்படுவாங்க நிறைய பேர். வந்து ப்ராஃபிட்டில் போக சொல்ல வந்த ப்ராஃபிட் போயிடுமோ அப்படின்னு பயம் தான் இருக்குமே தவிர, யாரும் எடுத்த உடனே 1:2 1:3 டார்கெட் வச்சு நல்லா பெருசாக லெவலில் பண்ணோம்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது. அது மாதிரி ட்ரையும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் நான் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் 1:1 மேக்ஸிமம் வந்து 1:1 இருக்கும். சில டைம் 1:1.2 இருக்கும். ஏன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்னென்னா இந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோ கூட வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எப்படின்னா 1 ரூபா நஷ்டம், ப்ராஃபிட் எவ்வளோ தெரியாது. சில பேர் 50 பைசாவில் வருவாங்க, சில பேர் 25 பைசா, சில பேர் 10 பைசா. அதான் நஷ்டம் மட்டும் 1 ரூபாய் ஏற்றுக்கு ரெடியாக இருப்பாங்க. ப்ராஃபிட்டு எதுவுமே தெரியும், 50 பைசா 75 பைசா என்ன கணக்கு வருதோ அந்த கணக்கு பிரகாரம் போட்டு ஒரு நாளைக்கு எப்படி பண்ணாங்க, ஒரு நாளைக்கு எப்படி நான் 4 நாள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க, 4 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ 5ஆவது நாள் உங்களுக்கு 1 ரூபாய் நஷ்டம் ஆகும் சொல்ல, மொத்த ப்ராஃபிட் போய்டும் இல்லையா. அப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோவும் சக்ஸஸ் ரேஷியோவும் கலந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நோட் புக் எடுத்து எழுதுங்கன்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. உங்களுடைய நோட் புக் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் போதும். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா அது காப்பி அடிக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாருங்க. இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன், நிறைய பேர் காப்பி ட்ரேட் பண்ணுறாங்க. இதை பார்த்து நீங்கள் நான் சொல்கிறேன்னா இந்த பார்த்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ண சொல்ல என்னென்னா, இப்போ நான் இடத்துல கீழே வந்தால் சேல் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஸ்டாப்பில் ஹிட் ஆகும், ஒரு நாளைக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகும், எல்லா நாளுமே ப்ராஃபிட், எல்லா நாளுமே டார்கெட். இப்போ நேற்று டார்கெட் வந்து இன்றைக்கி ஸ்டாப்பில் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் டிஸ்கிரேஷன் எவ்வளோ டிஸ்கிரேஷன் பாருங்கள். அந்த டிஸ்கிரேஷன் கணக்கு 1:1 வருதா 1:1.2 வருதான்னு பாருங்கள். அந்த டிஸ்கிரேஷன் உங்களுக்கு உட்காருதான்னு பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்காங்களேன். இது ஓகே எல்ஐசி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன். இப்போ 377.15 பைசாக்கு என்ட்ரி கொடுத்தேன். 379க்கு வந்து எஸ்எல் கொடுத்துருக்கேன். 374.30 வந்து டார்கெட் வருது. ஓகேங்களா? இது உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோவில் உட்காருதா பாருங்கள். நான் சென்ட் பண்ணது 1.1 அப்படி 1:1 அப்படி வச்சுன்னா நீங்கள் ஒரு 1.2 1.3 அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். இதை விட்டு நான் இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண உடனே அதை காப்பி பண்ணி நான் என்ன ரேட் கொடுத்தேன் அதே ரேட்டுக்கு எடுத்து அதே ரேட் ஸ்டாப்பில் நீங்கள் வந்து பிளைண்டாக ஒருத்தர் நம்பி சார்ந்தே வாழ்ந்துருவீங்க. இப்போ நான் ஒரு வாரம் 10 நாள் லீவ் போட்டுட்டேன் அப்படின்னா உங்களால் நீ அந்த 10 நாள் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏதோ ட்ரேட் பண்ணி மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுங்க. இது ஃப்ரீ தான், ஒன்றும் காசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோக்கு டிமெட் லிங்க் இருக்குது, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள்
ஒரு 3 மாதம் 6 மாதம் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது நீங்களும் வந்து நைட்டில் போட்டு பாருங்கள். அந்த பக்கம் என்னென்ன காரணத்துக்காக ரீசன்ஸ் வருது, கரெக்டாக வந்ததா இல்லையா, தப்பாக வந்திருக்கா, இல்லை நம்ம பண்ணுறது சரியா இல்லையான்றதை நீங்கள் ஒரு நாளும் பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து சக்ஸஸ் மூலியமாக கொண்டு போகுமே தவிர நான் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது மட்டுமே வந்து உங்களுக்கு உதவியாக இருக்காது. உங்களுடைய எஃபர்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும். மார்க்கெட் வாலட்டாலிட்டி இருக்குது, ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ லைவ் மார்க்கெட்டில் சஜஷன் பண்ணிகிட்டு இருப்பேனே தவிர நீங்கள் முழுக்க இதையே சார்ந்து இருக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா, நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் திரும்ப அந்த விஷயத்துக்கு வர பாருங்கள். அதாவது சார் அப்போ நான் 1:2 வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1:2 நான் இப்போ ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நான் மாதம் ஒரு லிட்டில் பிட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருக்கேன். இப்போ நான் வந்து 1.2 பண்ணலாமா அப்படின்னா நோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1.2 பண்ணக்கூடாது. 1:1.5, அதாவது ₹1 நஷ்டம் ₹1.50 ப்ராஃபிட். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா பதட்டம் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ நீங்கள் ஆல்ரெடி 1:1 பண்ணி பழகிட்டீங்க இல்லைங்களா, உங்களுக்கு மைண்ட் செட் வந்து 1:1 செட்டிங் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த 1:1.5 போக சொல்லனா அந்த லேஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு இல்லைங்க. அதாவது நீங்கள் ஒரு ₹5,000 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டிங்கன்னா ₹5,000 டார்கெட் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, அந்த பயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பயத்தை நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டீங்க. 1:1 வந்துட்டீங்க, நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க 1:1 அப்படின்னா. ஸோ இங்கேருந்து திரும்ப 1:1.5 போய் சொல்ல அந்த பயம் வந்து உங்களை துரத்தும். திரும்ப வந்து கண்டினியூ பண்ணும். நீங்கள் இந்த பயத்தில் நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் இருந்து உங்களுடைய 1:1 டார்கெட் வரதுக்கு எவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா. ஸோ அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து இந்த இடத்துல 1:1.5 ரீச் பண்ண சொல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் 1:2 போகலாம். ஏன்னா இந்த 1:1 நிறைய பேர் பண்ணுறதுல சொல்லலை, பாதியிலே வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய பில்ட் பண்ணோம், அவங்களுடைய சைக்காலஜி லெவலில் பில்ட் பண்ணோம். என்ன அவங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ அதில் தைரியமாக ஹோல்ட் பண்ண தெரியுது, ஆனால் ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ண தெரியலாம். அப்போ அவங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ என்ன சொல்கிறது, அவங்கள வின்னிங் ரேஷியோ தப்புன்னு சொல்கிறதா இல்லை எந்த ரேஷியோ நீங்களே கால்குலேஷன் பண்ணி உங்களுடைய இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தீங்களா, எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகுது, 7, 5, 4, 3, 2, 1 எதனா இருக்கட்டும், ஃபஸ்ட் எழுதுங்க. நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுத்தேன், இது ஃபெயில் ஆகிடுச்சு. நான் மண்டே இந்த ட்ரேட் இந்த ட்ரேட் எடுத்தால் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த ட்ரேட் காரணத்துக்காக ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எழுத தான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். தவிர ஏதோ ப்ராஃபிட் வந்துச்சு ஏதோ லாஸ் வந்துச்சுன்னு நீங்கள் பாட்டு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் ஒரு நாள் 0. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது, டிமெட் லிங்க் இருக்குது. இந்த எந்த லிங்க்கில் வேணாலும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். மாதம் ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, வேறு என்ன சார் கிடைக்கும்? லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய பை சேல் வியூ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குன்னா மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார், முக்கியமான வெபினார், சாதாரணமான வெபினார்லாம் கிடையாது. என்னுடைய பெய்டு வெபினாரே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் இந்த வருஷத்துலேருந்து. அதாவது நான் பெய்டு வெபினார்னு ஆல்ரெடி என்னுடைய பெய்டு மெம்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்கீங்க ப்ரைம் டெலிகிராம் சேனலில். பரவாயில்ல, எஜுகேஷன் நான் சொல்லேன், கற்றதை கற்பித்தல் அப்படின்றதுல நீங்கள் எதுவும் பாரபட்சம் பக்கத்தில் இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காக நான் இந்த 2022 என்னுடைய பெய்டு வெபினாரியை வந்து அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மாதம் வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது இந்த மாதம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்டாக் செலெக்ஷன், நம்ம டே ட்ரேடிங் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது 26ஆம் தேதி இந்த மாதம் சாட்டர்டே வந்து 7 மணிக்கு வெபினார் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிங்க பிப்ரவரி மாதம். அதே மாதிரி மார்ச் மாதம் வெபினார் இருக்கும். அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன், ஃப்ரீ ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன். இது முற்றிலும் எஜுகேஷன். நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய லாஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். என்னுடைய எய்ம் என்னென்னா உங்களுடைய லாஸை வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறமா யோசனை பண்ணணும். ஃபஸ்ட்டு லாஸை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் யோசனை பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். என்னத்துக்கு திங்க் பண்ணணும்? லாஸை நிறுத்துறது எப்படி, அப்புறம் தக்க வச்சு வந்த ப்ராஃபிட் எப்படி ஹோல்ட் பண்ணணும், தக்க வச்சுக்கணும், திருப்பி நிற்க வச்சுக்கணும், நம்ம கையில் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண முக்கியமான ரீசன் தான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.